வணக்கம் நண்பர்களே. நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 கொஷின் போட்டோன்னு நினைக்கிறேன். இது 4வது கொஷினாக இருக்கும். அதாவது நம்ம போடக்கூடிய கொஷின் பார்த்தீங்கன்னா 100% நமக்கு கிடைக்கக்கூடிய கொஷினாக தான் பார்த்து போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ஷியலாக இருக்கக்கூடியது ஏ அண்ட் பி அந்த மாதிரி கிடைக்கக்கூடியதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுட்ருக்கேன். இது எழுதுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. இதை டைப் பண்ணி நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். நம்ம குரூப்பில் இருக்கிற தம்பிங்கிட்ட சொல்லியிருக்கோம். நம்ம அவங்களும் டைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு டைம் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், டைப் பண்ணி ஒரு ஃபுல் ஷெடியூலாக உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அப்படியே கையெழுத்து போட்டு நீங்கள் உங்களுடைய நம்பர் போட்டு நீங்கள் அப்படியே அனுப்புகிற மாதிரி நான் ரெடி பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் ஆகும். நான் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்கேன். முடியல. இந்த கொஷினை நம்ம பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் இந்த எஸ்ஐ டெஸ்ட்டு ஃப்ரீ கேட்டுட்ருக்கீங்க. நம்ம போடுவோம். நாளை கழித்து நம்ம போட்டுருவோம். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த கீ சேலஞ்சு முடித்தா தான் நம்ம இது பண்ணுவோம். ஏன்னா ஏற்கனவே எக்ஸாம் நிறைய எழுதியிருக்காங்க. நிறைய பேருக்கு மார்க் குறையுது. இப்போ நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, மார்க் யாரெல்லாம் உண்மையாக கிடைக்கக்கூடிய மார்க் கண்டிப்பாக கிடைக்கட்டும். ஃபிசிக்கலில் யார் டஃப் கொடுக்குறாங்களோ அவங்க வேலைக்கு வந்துக்கிட்டோம். அப்படி தான், சரிங்களா? யாரும் யாரையும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணக்கூடாது. நம்மளுடைய வரணும் வரக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. நம்ம காமனாக நம்மளுடைய ஒர்க்கை செஞ்சிடணும். என்னை பொறுத்த வரைக்கும் தகுதி உள்ளவர்கள் வேலைக்கு வரட்டும், அவ்வளோதான். முடிஞ்சு போச்சுங்களா? இப்போ இந்த கொஷினை பாருங்கள். இந்த கொஷினை நான் சொல்லக்கூடிய விளக்கம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். யாரும் அது மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. இதை நீங்கள் ஒரு நல்லா திங்க் பண்ணினா கண்டிப்பாக அது ஒரு தேரியாக புரியும் உங்களுக்கு. உதாரணத்துக்கு நம்ம ஒரு பிஹெச்டி அதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய கூற்று மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் நீங்கள் நல்லா கவனிங்க, பார்த்துக்கலாம். சில பேருக்கு இது ஒரு ஆச்சரியமாக இருக்கும், சில பேருக்கு சிரிப்பாக இருக்கலாம், சில பேருக்கு இல்லை கிடைக்காத நம்பிக்கை இருக்கலாம். எதோ ஒன்றாலும் அவங்க இருந்துட்டு போட்டோம். என்னுடைய இதுவும் நான் சொல்லிட்டு போகிறேன். கண்டிப்பாக இதுக்கு மார்க் கிடைக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் செலவு பண்ணி நான் நோட்ஸ் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ 6 மணிக்கு நம்ம எழுத ஆரம்பித்தோம். இப்போ இது முடிச்சிருக்கோம், சரிங்களா? இப்போ இந்த கொஷினை பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கு என்ன டைப்போ அது பார்த்துக்குங்க. பாலில் கால்சியம் இருப்பதால் அது வெண்மையாக உள்ளது. அரிசியும் வெண்மையானது, எனவே அரிசியிலும் கால்சியம் உள்ளது. சரிங்களா? இதுக்கு நான் ஆன்சர் என்ன கேட்டு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, தவறு. ஒருவேளை உண்மையாக இருக்கலாம். உண்மை செல்ல இயலாது. பார்த்தீங்களா? செல்ல இயலாது. இது எழுத்துப்பிழை. அப்படியே இருக்கட்டும். தாங்கள் அளித்த தற்காலிக விடையில் இக்கேள்விக்கான விடை தவறு. சரிங்களா? இவங்க கொடுத்துருக்க ஆன்சர் தவறு. எனது வாதம் அப்படின்னா நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இக்கேள்வி டாக்டர் RS அகர்வால் அவர்களின் வார்த்தைகளுடன் கூடிய வார்த்தைகளற்ற தர்க்க அறிவு மீதான ஒரு நவீன அணுகுமுறை எனும் தமிழ் பதிப்பு புத்தகத்தின் பிரிவு 2 தர்க்க கழித்தலில் தலைப்பு 5 கூற்று முடிவுகள் பக்கம் 478 துவங்குகிறது. இதில் 482வது பக்கத்தில் பிற இதர வகைகள். சரிங்களா? பயிற்சி 5Bயில் 12வது வினாவாக உள்ளது. மேற்கண்ட கேள்வியானது அப்புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருப்பின், நல்லா கவனிச்சிங்க, அப்புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருப்பின் ஆப்ஷன் டி சொல்ல முடியாது. சரியா? இக்கேள்வி அப்புத்தகத்தில் இருந்தான் எடுக்கப்பட்டது போல் அதன் வடிவமைப்பை போல் ஆப்ஷன்கள் உள்ளது. சரிங்களா? வடிவ ஆப்ஷன்கள் உள்ளது. சரிங்களா? இது போல் எடுத்துடலாம். உள்ளது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, எதுவுமே மாறல. ABCD எல்லாமே அந்த கொஷின் அப்படியே தான் இருக்குது. நான் என்ன பின்னாடி போய் காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இந்த கொஷின் அப்படியே பாருங்க. பாலில் கால்சியம் இருப்பதால் வெண்மையாகிறது. அரிசியும் வெண்மையானது, எனவே அரிசியிலும் கால்சியம் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ வெண்மையாகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது வெண்மையாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ அந்த கொஷினை கூட அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் தப்பாக டைப் பண்ணிட்டாங்க. அந்த தப்பாக டைப் பண்ணதை நம்ம அப்படியே விட்டுடலாம், பிரச்சனை கிடையாது. பாலில் கால்சியம் இருப்பதால் அது வெண்மையாக உள்ளது, வெண்மையாகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கடுத்து பார்க்கலாம். அப்போ அந்த கொஷினே தப்புன்னும் போது அங்கே டைப் பண்ண தப்பாக டைப் பண்ணிட்டாங்க. சரி, அவங்க கொடுத்துருக்க கொஷினுக்கே நம்ம ஆன்சரை பார்க்கலாம். அப்படி தான் போகணும். ஏன்னா அவங்க கொடுத்துட்டாங்க, அதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்றது தான் நம்மளுக்கு விஷயமே. எனது வாதம் நம்ம சொல்லிட்டோமா? எனவே இதற்கான விடை டி சொல்ல முடியாது. சரியா? சொல்ல முடியாது என்பதாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால்
தங்கள் அளித்த விடையில் ஏ தவறு என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் தங்களின் வினாத்தாளில் டி செல்ல முடியாது என தட்டச்சு செய்திருப்பதால் அதை விடையாக யோசிக்க இயலாது. சரியா? இப்போ சொல்ல முடியாத ஆன்சர் வரும். இவங்க தவறு என குறிப்பிட்டாங்க, ஆனால் தங்களின் வினாத்தாளில் செல்ல முடியாது என தட்டச்சு செய்திருப்பதால் அதை விடையாக யோசிக்க முடியாது. ஏனெனில் அது ஒரு பிழையான ஒன்று, அதனால் தேர்வு செய்ய முடியாது. சரியா? தேர்வு செய்ய முடியாதுன்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ இந்த தவறு நம்ம சொல்கிறோம், இந்த தவறு ஏன் நம்ம இது பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம், அது பாருங்க. தவறு என்றும் கூற முடியாது, ஏனெனில் கால்சியத்தில் கேசின் என்ற வேதிப்பொருள் உள்ளது. இதனால் தான் பால் வெண்மையாக உள்ளது. சரிங்களா? எலும்புகளும் வெண்மையாக உள்ளது, அதற்கு காரணம் கால்சியம் தான். கால்சியம் குறைபாடு ஏற்பட்டால் எலும்புகள் பலவீனம் அடையும். அது மட்டுமின்றி இரத்த தட்டுக்கள் நிறமற்றது, அதாவது வெண்மை நிறமாக கொள்ளலாம். இதற்கு காரணம் கால்சியம் அயனிகள். சரி, கால்சியம் அயனிகள் தான். இதோட முடிச்சிடுறேன். ஓகேவா? காயம் ஏற்பட்டால் செயல்படா நிலையில் உள்ள புரோத்திராம்பின் கால்சியம், அதாவது Ca++, இது உங்களுக்கு நீங்கள் சயின்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தால் கண்டிப்பாக தெரியும். Ca++ அயனிகள் என்ன பண்ணுது? செயல்படும் திராம்பின், அதாவது செயல்படாத ஒரு புரோத்திராம்பினை செயல்படும் திராம்பினாக மாற்றி இரத்த பிளாஸ்மாவில் கரைந்த பைப்ரினோஜனை கரையாத பைப்ரினாக மாற்றுகிறது. பின்னர் இரத்தம் முறைதல் ஏற்படுகிறது. இதன் மூலம் இரத்த தட்டுக்கள், பால், எலும்புகள் வெண்மையாக இருப்பதற்கு காரணம் கால்சியம் என்பது உறுதியாகிறது. ஆனால் அரிசியின் வெண்மை நிறத்துக்கு காரணம் உமி நீக்குதல் மிக குறைந்த அளவிலான கால்சியம் இருப்பதாக கருதலாம். சரிங்களா? கருதலாம் நாம் சொல்லியிருக்கோம். அதில் ரொம்ப 8% கிட்ட 0.8 சொல்கிறாங்க. அரிசியின் உண்மையான நிறம் பழுப்பு நிறம். இதில் கார்போஹைட்ரேட் தான் அதிகம். எனவே மேற்கூறிய காரணத்தின்படி பார்த்தால் ஓரளவு உண்மை அல்லது ஒரு வேளை இருக்கலாம் அல்லது சொல்ல முடியாது என்பதுதான் வரும். சரிங்களா? ஓரளவு உண்மை, ஒரு வேளை இருக்கலாம், சொல்ல முடியாது என்பதுதான் வரும். அறிவியல் ரீதியாக இக்கேள்வியை அணுகினால் தவறு என கொள்ளலாம். இது ஒரு உளவியல் கேள்வி என்பதால் சொல்ல முடியாது என்பதுதான் விடையாக வரும். இருப்பினும் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் செல்ல முடியாது என தவறாக தட்டச்சு செய்திருப்பதால் விடையளிப்பதில் குழப்பத்தை ஏற்படுத்தி எதை விடையளிப்பது என தெளிவற்ற நிலையை ஏதேனும் ஒரு விடையை அளிக்கும் மனநிலையை தேர்வர்களுக்கு ஏற்படுத்தியதால் இக்கேள்விக்கு ABCD என 4 ஆப்ஷன்களுக்கும் கருணை மதிப்பெண் வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். சான்று பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் நான் முன்னாடி காமிச்சிட்டேன். அதுக்கடுத்து பாருங்கள், 10ஆம் வகுப்பு புத்தகம். இங்கே பாருங்கள், இது இரத்த தட்டுக்கள். இதை மறுபடியும் நான் முயற்சி பண்ணுறேன். இந்த இரத்த தட்டுக்கள் மேலே இதுவாகிட்டு இருக்குது. இரத்த தட்டுக்கள். சரிங்களா? இந்த இரத்த தட்டுக்கள் அல்லது திராம்போசைட்டுகள். அதுக்கடுத்து பாருங்கள், இது 10வது புக்கு. இது அதுக்கான பாடம் எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இது 11th புக்கு இரத்த முறைதல். பாருங்கள், கால்சியம் அயனிகள் மற்றும் விட்டமின். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பைப்ரினோஜன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புரோத்திராம்பின். சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கால்சியம் அயனிகளுடைய முன்னிலையில் தான் நடக்கிறது. நன்றி நண்பர்களே. நம்ம அடுத்த கொஷினில் சந்திக்கலாம். கண்டிப்பாக நான் சேலஞ்ச் பண்ணக்கூடிய கொஷின் எல்லாம் 100% வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவங்க கண்டிப்பாக அதை கொடுத்து தான் ஆகணும். அந்த மாதிரி கொஷின் தான் நம்ம செலக்ட் பண்ணி ரொம்ப நேரம் டைம் செலவு பண்ணி எழுதுகிறோம். என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் அடுத்த கொஷினில் நம்ம சந்திக்கலாம்.